கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாகும். இதனால் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே இருந்து நாம் இந்த நாளுடைய தியானத்திற்கான வார்த்தைகளை வாசிக்க கேட்டோம். ஆண்டவராகிய தேவன் எரேமியா தீர்க்கதரிசியை அழைத்த வேளையிலே அவனுடைய தெரிந்தெடுப்பை குறித்து கர்த்தர் சொல்லுகிற பொழுது, அவன் தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்னே அவனை நான் தெரிந்தெடுத்தேன் என்று கர்த்தர் சொன்னார். எரேமியா 1ஆம் அதிகாரத்துடைய 5ஆம் வசனத்திலே, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று கர்த்தர் சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை குறித்து தேவன் அவனை அழைத்த வேளையிலும் அவன் அந்த ஊழியத்தை செய்வதற்கு அவன் தயக்கம் காண்பித்தான் என்று நாம் பார்க்கிறோம். எரேமியா 1ஆம் அதிகாரத்துடைய 6ஆம் வசனத்திலே, அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றான். ஆனால் கர்த்தர் அவன் அப்படி சொல்லி கூட அவனை விடவில்லை. அவனை தொடர்ந்து அவனோடு கூட அவர் பேசுகிறார். மறுபடியும் தேவன் அவனோடு பேசி எரேமியா 1ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களிலே, ஆனாலும் கர்த்தர் நான் சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகளை எல்லாம் நீ பேசுவாயாக, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று படிக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் எரேமியாவை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் என்ன? தம்முடைய வார்த்தைகளை அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் சொல்ல வேண்டும். கர்த்தர் கட்டளையிடுகிற காரியங்களை அவன் பேச வேண்டும். அவன் யாரிடத்தில் பேசுகிறான் என்றோ, சொல்லுகிற செய்தி ஜனங்களுக்கு இதமாக இருக்கிறது என்றோ, எந்த கூட்டத்தாருக்கு அவன் பேசுகிறான் என்றோ, எந்த தேசத்தில் பேசுகிறான் என்றோ அவன் பார்க்கவே கூடாது. கர்த்தர் அனுப்பின வார்த்தையை அவன் பேச வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த எரேமியா தம்முடைய ஊழியத்தை செய்கிறார். நாம் வாசித்த வேத பகுதி ஆண்டவராகிய தேவன் எரேமியாவுக்கு கொடுத்த அந்த வார்த்தைகளை அவன் ஒரு கடிதமாக எழுதி பாபிலோனிலே சிறைப்பட்டு போயிருக்கிற ஜனங்களுக்கு அனுப்பினான் என்று நாம் பார்க்கிறோம். நாம் வாசித்த அந்த எரேமியா 29ஆம் அதிகாரத்துடைய 2ஆம் வசனத்தினுடைய முடிவிலே எழுதி என்ற அந்த வார்த்தையை நீங்கள் படிக்க முடியும். அதே போல 3ஆம் வசனத்தின் முடிவை கவனிப்பில்லானால் அனுப்பின நிருபத்தின் விவரம் என்று படிக்கிறோம். ஆங்கிலத்தில் மிக தெளிவாக இருக்கிறது. These are the words of the letter that Jeremiah the prophet sent. ஆண்டவராகிய தேவன் ஒரு கடிதத்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் சிறைப்பட்டு போயிருக்கிற அந்த ஜனங்களுக்கு எரேமியாவிடத்திலே வசனத்தை சொல்லி அதை ஒரு கடிதமாக அவன் எழுதி அனுப்புகிறான். நாம் ஒரு கடிதத்தை எழுதுகிற வேளையிலே ஒரு கடிதத்திலே முக்கியமான பகுதிகள் 3 இருக்கிறது. முதலாவது அனுப்புனர் யார், ஃப்ரம். ரெண்டாவது பெறுநர் யார், டு ஹூம். மூன்றாவது சப்ஜெக்ட், அவனுடைய செய்தி என்ன. இப்பொழுது பாபிலோனிலே சிறைப்பட்டு போயிருக்க இந்த ஜனத்துக்கும் தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தைகளை அனுப்புகிறார். அதனால தான் இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, what to do, what not to do when you are in captivity. சிறையிருப்பில் இருக்கையிலே நாம் செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன. முதலாவதாக யார் இந்த செய்தியை அனுப்புகிறார் என்று நாம் பார்க்கிறோம். 29வது அதிகாரத்துடைய 4ஆம் வசனத்துடைய முதல் பகுதியிலே இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கு. சிறையிருப்பிலே இருக்கிற ஜனங்கள் அறிய வேண்டியது என்ன, இந்த செய்தியை அனுப்புகிறவர் யார் என்பதை அவர்கள் அறிய வேண்டும். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் இந்த செய்தியை அனுப்புகிறார். இந்த சேனைகளின் கர்த்தர் என்கிற வார்த்தை வேதாகமத்திலே 234 முறைகள் வருகிறது. முதலாவது அதை நாம் வாசிக்கிறது 1 சாமுவேலுடைய புஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம். எல்கானாவும் அவனுடைய குடும்பமும் தேவனை ஆராதிக்க ஒரு ஸ்தலத்துக்கு போகிறார்கள். அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துடைய 3ஆம் வசனத்திலே, அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியனாகிய ஏலியின் 2 குமாரராகிய ஒப்னியும் பினகாசும் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதே அதிகாரத்திலே சற்று கீழே போகும் பொழுது அன்னாளுடைய ஜெபத்தை குறித்து படிக்கிறோம்.
அந்த அன்னாள் ஜெபம் பண்ணின விதத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துடைய 11ஆம் வசனத்திலே அவள் சேனைகளின் கர்த்தாவே என்று அழைத்து அவள் ஜெபம் பண்ணுகிறதை நாம் பார்க்க முடியும். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள் என்று சொல்லி அவள் ஜெபம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நேபுகாத்நேச்சாருடைய இராணுவத்தினாலே சிறைப்படுத்தப்பட்டு இந்த இராணுவ சேனைக்கு மிஞ்சின பலமுள்ள சேனை எதுவுமே இல்லை என்று சிறையிருப்பிலே நினைத்து கொண்டிருக்கிற தம்முடைய ஜனத்துக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் பபிலோன் ராஜாவுடைய சேனையைத்தான் பார்த்து அது பலமுள்ள என்று நினைத்தால் அப்படி அல்ல, சேனைகளின் கர்த்தராகிய நான் எல்லாவற்றையும் நடத்துகிற தேவனாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தின விதங்களிலே தம்மை ஒரு இராணுவத்தினுடைய கர்த்தராக அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். 1-2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே ஒரு சம்பவம், நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். எலிசா என்கிற தேவனுடைய ஊழியக்காரனை பிடிக்கும்படி சீரிய தேசத்து ராஜா அவனுடைய படைகளை அனுப்புகிறான். இந்த எலிசாவுக்கு கேயாசி என்ற ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். இந்த கேயாசி காலை வேளையிலே வந்து பார்க்கிற பொழுது மலைகளை தான் இருக்கிற அந்த மலையை சுற்றி அந்த சீரியனுடைய படை இருக்கிறதை பார்க்கிறான். எலிசாவிடத்திலே போய் இந்த படை வீரர்கள் சுற்றி இருக்கிறதை பார்த்து, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்று அவன் கதறுகிறான். அப்பொழுது எலிசா அவனை பார்த்து சொன்னான், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொன்னது மாத்திரமல்ல, தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரலும் என்று அவன் விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் அந்த வேலைக்காரனாகிய கேயாசுடைய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது அவன் எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் பார்த்தான். ஒரு சாதாரண இராணுவத்தில் குதிரையும் ரதங்களும் இருந்தது. ஆனால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய படையிலே அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் இருந்ததை அவன் பார்க்கிறான். ஏசாயா 1ஆம் அதிகாரத்துடைய 24ஆம் வசனத்திலே இந்த சேனைகளின் கர்த்தரை குறித்து சொல்லுகிற வேளையிலே, ஆகையால் சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் வல்லவருமாகிய ஆண்டவர் சொல்லுகிறதாவது, ஓஹோ, நான் என் சத்துருக்களின் கோபம் ஆறி என் பகைஞருக்கு நீதியை சரி கட்டுவேன். இந்த சேனைகளின் கர்த்தர் எப்படிப்பட்ட குணாதிசயத்தை உடையவர் என்று நாம் பார்க்க வேண்டுமானால் ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துடைய 13ஆம் வசனத்திலே அதை குறித்து நாம் படிக்க முடியும். அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துவரும் விடியற்காலத்தை அந்தகாரம் ஆக்குகிறவரும் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேலே உலாவருமாய் இருக்கிறவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று பார்க்கும். அப்போ முதலாவது இந்த கடிதத்தை அனுப்பும் போது யார் இந்த கடிதத்தை எழுதுகிறார்? இந்த எரேமியா தீர்க்கதரிசி எழுதினாலும் அவர் கர்த்தர் சொல்லித்தான் எழுதுகிறார் என்பதை காண்பிக்கும் விதமாக சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். இரண்டாவது, யாருக்கு இந்த கடிதம் எழுதப்படுகிறது? இந்த கடிதத்துடைய பெறுநர்கள் யார்? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய 29ஆம் அதிகாரத்துடைய 4ஆம் வசனத்தையும் 1ஆம் 2ஆம் வசனங்களையும் நாம் பார்ப்போமானால், இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமில் இருந்து பபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், 1ஆம் 2ஆம் வசனங்களிலே எக்கோனியா என்னும் ராஜாவும் ராஜஸ்திரியும் பிரதானிகளும் யூதாவிலும் எருசலேமில் உள்ள பிரபுக்களும் தச்சரும் கொல்லரும் எருசலேமை விட்டு புறப்பட்டு போன பின்பாடு எரேமியா தீர்க்கதரிசி சிறைப்பட்டு போன மூப்பர்களில் மீதியானவர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் நேபுகாத்நேச்சார் சிறைப்படுத்தி எருசலேமில் இருந்து பபிலோனுக்கு கொண்டு போன சகல ஜனத்திற்கும் எழுதி என்று வாசிக்கிறோம். பொதுவாக பார்க்கிற பொழுது யூதா ஜனங்களுக்கு என்று சொல்லப்பட்டாலும் அந்த ஜனங்களுக்குள்ளே யாரெல்லாம் இருந்தார்கள் என்று நாம் வகைப்படுத்தி பார்ப்போமானால் 6 விதமான கூட்டத்தார் அங்கே இருந்ததை நீங்கள் பார்க்க முடியும். முதலாவது, ஆட்சியாளர்கள் என்று சொல்லுகிற the ruling class. அங்கே ராஜா இருந்தான், ராஜாத்தி இருந்தார் என்று பார்க்கும். இரண்டாவது, the government officers, அரசு அதிகாரிகள் இருந்தார்கள். அங்கே பிரதானிகள் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கு.
மூன்றாவது, உயர் மட்டத்திலே, சமுதாயத்தினுடைய உயர் மட்டத்திலே உள்ள ஹை சொசைட்டி பீப்புள், உயர் வகுப்பினர் இருந்ததைத்தான் பிரபுக்கள் என்று வாசிக்கிறோம். அதே போல அவர்கள் மத்தியிலே தொழிலாளர்கள் இருந்தார்கள். தொழிலாளர் வர்க்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும்படியாக த ஒர்க்கர்ஸ், தச்சரும் கொல்லரும் இருந்தார்கள். அதே போல மத தலைவர்கள் அங்கே இருந்தார்கள். ரிலிஜியஸ் லீடர்ஸ், மூப்பர்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசி. ஆறாவதாக சாதாரண ஜனங்களும் அங்கே இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த சிறையிருப்புக்கு யாருமே தப்பவில்லை. எல்லோருமே இந்த சிறையிருப்பிலே இருக்கிறார்கள். அவர்கள் ராஜாக்களானாலும் சரி, ஆட்சியாளர்களானாலும் சரி, உயர்தட்டு மக்களாக இருந்தாலும் சரி, தொழிலாளர்கள் ஆனாலும் சரி, சாதாரண ஜனங்களாக இருந்தாலும் அவர்கள் யாரும் இந்த சிறையிருப்புக்கு தப்பாதபடி அந்த சிறையிருப்பிலே இருக்கிறார். இந்த நாளிலே நாம் கொரோனா என்று சொல்கிற ஒரு பெரும் தொற்றினுடைய சிறையிருப்பிலே கடந்த ஆண்டினுடைய பிப்ரவரி மாதத்திலே இருந்து ஒரு சிறையிருப்புக்குள்ளே இருக்கு. இந்த கொரோனா காலம் நம்மை ஒரு பெரிய சிறையிருப்புக்குள் வைத்திருக்கிறது என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மை. பல விதத்திலும் நாம் அடைக்கப்பட்டவர்களாக, வழக்கத்தை போல செய்யக்கூடிய காரியங்களை செய்ய முடியாதவர்களாக, பிள்ளைகளை பள்ளிகளுக்கோ காலேஜுகளுக்கோ அனுப்ப முடியாதவர்களாக ஒரு சிறைப்பட்டு போன நிலையிலே இருக்கிறோம். வேலைக்கு போக முடியவில்லை, வேலை இழப்புகள் அதிகமாக இருக்கிறது. இப்படி பல பிரச்சனைகள், சிறைப்பட்டு போன நிலையிலே நாம் இருக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் அன்றைக்கு சிறையிருப்பிலே இருந்த ஜனங்களுக்கு செய்தியை அனுப்பின அதே தேவன் தான் இன்று நம்மோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார். இந்த கொரோனாவிலே பாதிக்கப்பட்டவர்களை கவனித்து பாருங்கள். அரசியலிலே இருக்கிறவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அதிகாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மத தலைவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பெரிய பிரபுக்களாக இருக்கக்கூடிய உயர் வகுப்பினரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், சாதாரண தரத்தாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய தேவன் சிறையிருப்பிலே இருக்கிற அந்த எல்லோருக்குமே இந்த செய்தியை அனுப்புகிறார். இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலையோடு நாம் இந்த செய்தியை பொருத்தி பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய சேனைகளின் தேவன் இஸ்ரவேலிலே இருந்து சிறைப்பட்டு பபிலோனுக்கு போன அத்தனை பேருக்கும், ஒருவர் பாக்கி இல்லாமல் இருக்கிற எல்லோருக்கும் இந்த செய்தியை அனுப்புகிறார். மூன்றாவது, அந்த செய்தி என்ன என்று பார்க்க போகிறோம். இதற்குள்ளே 5 செய்திகள் இருக்கிறது. நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29வது அதிகாரத்தினுடைய அந்த வேத பக்கங்களை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த திருப்பி வைத்துக் கொள்வீர்களானால் அதற்குள்ளே இருக்கிற 5 செய்திகளை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது 29ஆம் அதிகாரத்துடைய 4ஆம் வசனத்துடைய 2ஆம் பகுதியிலே, தாம் எருசலேமில் இருந்து பபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்று சொல்லியிருக்கு. 7ஆம் வசனத்திலும் இந்த வசனங்களை நாம் படிக்க முடியும். முதலாவது, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன அறிய வேண்டும் என்று கேட்டால், இந்த சிறையிருப்புக்கு போக சொன்னவர் அல்லது போக செய்தவர் தேவனாகிய கர்த்தர். அவர்களுக்கு பிரியமான எருசலேம் என்கிற பட்டணத்தில் இருந்து தங்களுக்கு பிரியமில்லாத பபிலோன் என்கிற தேசத்திலே அவர்கள் சிறைப்பட்டு போன வேளையிலே, இது நேபுகாத்நேச்சார் என்கிற இராணுவ பலம் அதிகமுள்ள ராஜாவினுடைய வல்லமையினாலே அவர்கள் புறப்பட்டு போகவில்லை. இதை தேவனாகிய கர்த்தர் அனுமதித்ததினாலே தான் அவர்கள் அந்த சிறையிருப்புக்குள்ளே போனார். இந்த எருசலேம் பட்டணத்திலிருந்து தங்களை யாரும் சிறைப்பட்டு போய்விட பண்ண முடியாது என்றும், இந்த எருசலேம் பட்டணமானது ஒரு காலம் தோல்வியை காண முடியாத ஒரு பட்டணம் என்றும் இந்த யூத ஜனங்கள் ஒரு காலத்திலே நம்பியிருந்தார். கடைசி நேரத்தில் கர்த்தர் எப்படியாவது எருசலேமை விடுவித்து விடுவார் என்று அவர்கள் நம்பியிருந்தார். ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், இந்த நேபுகாத்நேச்சார் அல்ல, உங்களை நானே சிறைப்பட்டு போக பண்ணின கர்த்தராக இருக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் ஏன் அவர்களை சிறைப்பட்டு போக பண்ணுகிறார்? ஆண்டவராகிய தேவன் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அவர்களை வாக்கு பண்ணி, எருசலேமினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி அவர்களை கானான் தேசத்துக்கு கொண்டு வருவதற்கு முன்பதாக, அந்த கானான் தேசத்துக்கு முன்பதாக அவர்களை அந்த சீனாய் மலையின் அடிவாரத்திலே வைத்து அவர்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். அந்த கட்டளையிலே முக்கியமான கட்டளை என்ன? தேவன் கொடுக்கிற தேசத்தை அவர்கள் தீட்டுப்படுத்திவிடக்கூடாது, அருவருப்பாக அந்த தேசத்திலே நடந்து கொள்ளக்கூடாது, கட்டளைகளை மீறி நடந்துவிடக்கூடாது என்று கர்த்தர் சொன்னார்.
நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துடைய 15ஆம் வசனத்திலே, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளையின்படி நடக்க கவனமாய் இருப்பதற்கு அவர் சத்தத்துக்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படுகிற சாபங்கள் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று தேவன் சொல்லியிருந்தார். அந்த சாபங்களில் மிக முக்கியமான சாபங்களிலே ஒன்று உபாகமம் 28:41 நாம் படிக்கிறோம். நீ குமாரரையும் குமாரத்திகளையும் பெறுவாய், ஆனாலும் அவர்கள் உன்னோடே கூட இரார்கள், அவர்கள் சிறைப்பட்டு போவார். உபாகமம் 28:32 வருஷத்துடைய முதல் பகுதியிலே, உன் குமாரரும் குமாரத்திகளும் அந்நிய ஜனங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் என்று சொன்னார். தேவன் நியமிக்காமல், தேவன் சொல்லாமல், தேவன் அனுமதிக்காமல் இந்த சிறையிருப்பு நடக்கவில்லை. இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பலரை நாம் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறோம். உலகம் பலரை குற்றம் சாட்டுகிறது. அவர்களாலே தான் இந்த கொரோனா வந்தது, இவர்களாலே தான் இந்த கொரோனா வந்தது என்று சொல்லுது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அனுமதிக்காமல் இந்த பெருந்தொற்று வந்ததா? இந்த கேள்வியை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கேட்க வேண்டும். அன்றைக்கு பாபிலோனுடைய சிறையிருப்பை அனுமதித்த அதே தேவன் இன்றைக்கு நாம் இந்த வழியாக கடந்து போகும்படி இந்த கொரோனா பெருந்தொற்று ஒரு சிறையிருப்பை நமக்கும் அனுப்பி இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே சீஷர்கள் வந்து கேட்ட 2 கேள்விகளை குறித்து நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களிலே படிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்படும் பொழுது அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தினுடைய கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்திலே வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்திலே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொன்னதுக்கு பின்பதாக சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு அந்த ஒலிவ மலையிலே உட்கார்ந்திருக்கும் போது இயேசுவிடத்திலே தனித்து வந்து 2 கேள்விகளை அவர்கள் கேட்டார்கள். என்ன கேள்விகளை கேட்டார்கள்? இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்ற கேள்வியை கேட்டார். ஆண்டவராகிய இயேசு அந்த கேள்விக்கான பதிலை மத்தேயு 24ஆம் அதிகாரத்துடைய 7ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களிலே உண்டாகும் என்று தேவன் சொன்னார். ஆண்டவராகிய தேவன் கொள்ளை நோய்கள் உண்டாகும் என்று சொன்னார். இயேசுவனுடைய வார்த்தை அது, கொள்ளை நோய்கள் உண்டாகும். இன்றைக்கு வந்திருக்க இந்த கொள்ளை நோயை குறித்து நாம் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதை தேவன் அனுமதித்திருக்கிறார். தம்முடைய வருகைக்கு முன்பதாக இதை அனுமதித்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பட்டு போக பண்ணின அதே தேவன் தான் இன்றைக்கு நம்மையும் இந்த கொரோனா என்கிற ஒரு சிறையிருப்பிலே வைக்கிறார். அருமையான தேவனே, அந்த தேவனுடைய ஜனங்களே, தேவன் நமக்கு ஒரு அருமையான உலகத்தை கொடுத்தார். இந்த உலகத்தை தேவன் வாழ கொடுத்த இந்த உலகத்தை தேவனுடைய கட்டளையின்படி நடக்காமல் நாம் அருவருப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறோமா இல்லையா? அன்றைக்கு கானான் தேசத்தை தேவன் கொடுத்த பொழுது அந்த கானான் தேசத்திலே நடக்கும்படி அவர்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அவர்கள் மீறினதைப் போல இன்றைக்கும் தேவனுடைய கட்டளையை மீறி நடக்கிற கூட்டத்தார் பெருகி இருக்கிறார்களா இல்லையா? இப்பொழுது தேவன் இந்த சீர்திருத்தும்படிக்கு இதை அனுப்பியிருக்கிறார் என்பதை நம்மளை எத்தனை பேருக்கு ஏற்றுக்கொள்ள முடிகிறது? சமீபத்தில் ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்கிறார். அந்த கணக்கெடுப்பு சொல்லுகிறது, முன்னை காட்டிலும் அநேகர் இன்றைக்கு தேவன் மேலே பயத்தோடு இருக்கிறார்கள். பயபக்தியோடு இருக்குன்னு சொல்லலை, பயத்தோடு இருக்கிறார்கள் என்று சொல்லி. காரணம் என்ன? அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற மரண பயம். கொரோனா சிறை இருப்புக்குள்ளே அவர்களை கொண்டு வந்ததினாலே தேவனை பற்றி சிந்திக்க இப்பொழுது தொடங்கி இருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, ஆண்டவராகிய தேவன் முதலாவது அனுப்பின செய்தி என்ன? உங்களை சிறையிருப்புக்குள்ளே அனுப்பின தேவன் நான் தான் என்ற செய்தியை அனுப்புகிறார். இரண்டாவது செய்தி என்ன? 29:5-6 வசனங்களை கவனிப்பார். நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நட்டி அவைகளின் கனிகளை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரத்தையும் குமாரத்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திய புருஷருக்கு கொடுங்கள். இவர்களும் குமாரத்தையும் குமாரத்திகளையும் பெறட்டும், நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி.
இரண்டாவது தேவனுடைய செய்தி என்ன? do not panic, do things as usual. பதற வேண்டாம், காரியங்களை எப்பொழுதும் போல செய்யுங்கள். இந்த சிறையிருப்பின் தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு செய்தி அனுப்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது சாதாரண எல்லா ஜனங்கள் மத்தியிலும் இருக்கிற வழக்கம் என்ன? வீடுகளை கட்டுவது, தோட்டங்களை போடுவது, அதன் கனியை புசிப்பது, குடியிருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வது, திருமணம் பண்ணி கொடுப்பது, இதெல்லாம் எப்பொழுதும் நடக்கிற காரியங்கள். இப்பொழுது சிறையிருப்புக்குள்ளே போய்விட்டதுனாலே, ஐயோ நாங்கள் சிறையிருப்புக்குள்ளே வந்து விட்டோம் என்று அழுது கொண்டே இருக்கிறதுனால எந்த லாபமும் இல்லை. ஆண்டவராகிய தேவன் உங்களை சிறையிருப்புக்குள்ளே அனுப்பி இருக்கிறார் என்று மாத்திரமல்ல, இந்த சிறையிருப்பின் காலத்திலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிற காணப்பட வேண்டுமானால் நீங்கள் எப்பொழுதும் போல காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். இதற்கு நல்ல உதாரணமாக நாம் கேட்டுக்கொள்ளால், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்படுத்தி கொண்டு போன வேளையிலே அவர்களுடைய நல்ல வாலிபர்களை இந்த நேபுகாத்நேச்சார் ராஜா தேர்ந்தெடுத்தான். கல்வியிலே சிறந்தவர்களும் ஞானம் உள்ளவர்களும் அவர்களை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சியை கொடுத்தான். அவர்களை பயிற்சியை கொடுத்தது மாத்திரமல்ல, அவருடைய பெயர்களை கூட யூத பெயர்களிலே இருந்து அவர்களை பபிலோன் தெய்வங்களுடைய பெயர்களை வைத்துள்ள பெயர்களை அவர்களுக்கு கொடுத்தான். ஷாத்ராக், மேஷாக், அபெத்நேகோ என்று சொல்லுவதெல்லாம் அந்த பபிலோனிய தெய்வங்களுடைய பெயர்கள். அவர்களுக்கு முன்னே இருந்த பெயர்கள் யூத பெயர்கள். அந்த பெயர்களை மாற்றி அவருடைய கலாச்சார அடையாளத்தை மாற்றி அவர்களுக்கு அந்த பெயரை கொடுத்து அவர்களை அந்த தேசத்திலே பயிற்றுவிக்கிறான். இப்பொழுது நேபுகாத்நேச்சார் ஒரு சிலையை செய்கிறான். அந்த சிலையை செய்து அந்த தேசத்தில் உள்ள எல்லோருமே அதை வணங்க வேண்டும் என்று அவன் வற்புறுத்தின பொழுது, இந்த 3 வாலிபர்களும் அவர்கள் யூதா தேசத்தில் இருந்த பொழுதும் ஒரே மெய்யான தேவனை அவர்கள் வழிபட்டு வந்தார்கள். அவர் ஒருவருக்கே ஆராதனை செலுத்தினார்கள். அவர் ஒருவரையே வணங்கி வந்தார்கள். இப்பொழுது சிறைப்பட்டு போன தேசத்துக்குள்ளே வந்துவிட்டாலும் அவர்களுக்கான அடையாளங்கள் மாற்றப்பட்டு பபிலோனிய அடையாளங்கள் அவர்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் மெய்யான தேவனையே அங்கே ஆராதித்தார். சிறைப்பட்டு போன தேசத்துக்குள்ளே போய்விட்டதுனாலே சிறைப்பட்டு போன அந்த ராஜாவை பிரியப்படுத்துகிற காரியத்தை அவர்கள் செய்யவே இல்லை. இதை அந்த ராஜாவே சொல்லுகிறது தான் அந்த மேன்மை. தானியேலுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துடைய 28ஆம் வசனத்திலே, அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக், மேஷாக், அபெத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததனால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசர்களை விடுவித்தார் என்று பார்க்கும். சிறையிருப்பு இல்லாத நேரத்திலும் அவர்கள் தேவனை தொழுது கொண்டார்கள். மெய்யான தேவனாகிய கர்த்தரையே தொழுது கொண்டார்கள். சிறையிருப்புக்கு போனார்கள். அக்கினி சூளைக்கு முன்பாக வைக்கப்பட்டு உள்ளே தூக்கி போட்ட பொழுதும் அவர்கள் மெய்யான தேவனையே ஆராதித்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்திலே பேதுருவை குறித்து பார்க்கும். இந்த சிறையிருப்பிலே பேதுரு வைக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சியை நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களிலே படிக்க முடியும். அதிலே 4ஆம், 5ஆம், 6ஆம் வசனங்களை படித்தால் சிறைச்சாலை என்ற வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த சிறைச்சாலையிலே பேதுரு எப்படி கட்டப்பட்டிருந்தான் என்று பார்த்தால் 2 சேவகர்கள் நடுவிலே 2 சங்கிலிகளாலே அவன் கட்டப்பட்டிருந்தான். இப்படிப்பட்ட நிலையிலே சிறைச்சாலையிலே நாம் வைக்கப்பட்டிருந்தால் நமக்கு தூக்கம் வருமா? நமக்கு நிச்சயமா வராது. ஆனால் அங்கே நம்ம பார்க்கும் பொழுது அங்கே பேதுரு அதே வேளையிலும் உறங்கி கொண்டிருந்தான் என்று பார்க்க. சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிறான், சிறைச்சாலைக்குள்ள தான் இருக்கிறான், அவன் தூங்கி கொண்டு இருக்கிறான். ராத்திரி வேளை, உறங்குகிற வேளை, அவன் எப்பொழுதும் வீட்டில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி உறங்குற வேளை. சிறைச்சாலைக்கு வந்ததுனால அவன் இந்த உறக்கம் பட வரலையே அவன் சொல்லிட்டு இருக்கல. அவன் எப்பொழுதும் போல உறங்க போகிறான். அவனுடைய உறக்கத்தினுடைய உச்சம் எப்படி இருக்குன்னு கேட்டால், அப்போஸ்தலருடைய 12ஆம் அதிகாரத்துடைய 7ஆம் வசனத்திலே தேவனுடைய தூதன் அங்கே வந்து நிற்கிறான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அறையிலே வெளிச்சம், தூதன் வந்து நிற்கிற வெளிச்சம் பிரகாசித்து கூட அந்த பேதுரு தூக்கத்தை விட்டு எழும்பவே இல்லை. வேதத்தில் வாசிக்கிறது என்ன?
அந்த தூதன் அவனுடைய விலாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்புகிறான். நம்ம படுத்துருக்கணும் வீட்டில், சின்னதாக ஒரு லைட் வெளிச்சம் வந்துட்டா அடுத்த நாள் காலையில் எழும்பி நீ லைட்டை போட்டியா அதனால் எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே பேதுரு தூதனே வந்து நின்ற வேளையிலும் கூட அவ்வளவு வெளிச்சம் பிரகாசித்தும் அவன் உறக்கத்தை விட்டு எழும்பு. காரணம் என்ன தெரியுமா? இந்த சிறையிருப்பின் தேசத்திலும் எப்பொழுதும் போல் அவர்கள் காரியத்தை செய்வதற்கு பழகி கொண்டிருந்தார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களிலே நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த பவுலும் சீலாவினுடைய சம்பவம் வருகிறது. கால்கள் தொழுமரத்திலே கட்டப்பட்டிருந்த வேளையிலும் அவர்கள் கர்த்தரை துதித்தார்கள், பாடினார்கள், ஜெபம் பண்ணினார்கள் என்று படிக்கிறோம். காரணம் என்ன? வழக்கமாக அவர்கள் சிறைக்கு விட்டு வெளியே இருந்தாலும் இதே காரியங்களை செய்கிறவர்கள் தான். கர்த்தரை பாடுகிறதும் துதிக்கிறதும் தொழுகிறதும் அவருடைய வேலை சிறைக்கு வெளியிலே இருந்ததனால். இப்போ சிறைக்குள்ளே வந்து விட்டதனாலே அவர்கள் இந்த காரியத்தை மாற்றவில்லை. சிறைக்குள்ளே வந்து விட்டதனாலும் அவர்கள் இந்த காரியங்களை மாற்றாமல் தொடர்ந்து செய்து கொண்டே தான் இருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு அவர் எப்பொழுதுமே ஜெபிக்கிற ஆண்டவர். ஜெபிக்கிறதுக்கான உதாரண புருஷன் என்று சொன்னால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போக போகிறார், பாடுபட போகிறார். ஆனால் அதுக்கு முன்பாக எஸ்தமனே தோட்டத்திலே தம்முடைய ஜெபத்தை நிறுத்தவே இல்லை. அவர் ஜெபித்துட்டே இருக்கார். சிலுவையிலே ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன? இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நம்முடைய வேத வாசிப்புகள், நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய குழு ஜெபங்கள், நம்ம காணிக்கை செலுத்துறது முதல் கொண்டு லாக்டவுன் ஆகி போச்சு. இதுக்கெல்லாம் ஆண்டவர் யாரும் லாக்டவுன் கொடுக்கல, நாமளே லாக்டவுன் உண்டாக்கிட்டோம். கர்த்தர் சிறையிருப்பிலே நம்மோடு இருக்கிறார் என்று நாம் விசுவாசிப்போமானால் அதை நாம் காட்ட வேண்டிய வழி என்ன தெரியுமா? பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல். நம்முடைய ஜெபங்கள் எப்பொழுதும் போல இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் வல்லமையாக நம்ம ஜெபம் பண்ணணும். நம்முடைய ஆராதனைகள் இன்னும் வல்லமையாக இருக்கணும். நம்முடைய வேதபாட வகுப்புகளில் நம்ம இன்னும் கலந்து கொள்ள முயற்சி எடுக்கணும். ஆண்டவராகிய தேவன் நம்மோடு இருப்பாரானால், ஆண்டவராகிய தேவன் கொடுத்த இரண்டாவது செய்தி என்ன? டூ நாட் பேனிக், டூ பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல். பதற வேண்டாம், காரியங்களை எப்பொழுதும் போல செய்யுங்கள். மூன்றாவது செய்தியை நீங்கள் கவனிப்பீர்களானால் எரேமியா 29வது அதிகாரத்துடைய 7ஆம் வசனத்திலே, நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக விண்ணப்பம் பண்ணுங்கள், அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும். ஆண்டவராகிய தேவன் மூன்றாவது செய்தி கொடுக்கிறார். அந்த செய்தி என்ன? சீக் பீஸ் அண்ட் ப்ரே ஃபார் பீஸ். சமாதானத்தை தேடுங்கள், சமாதானத்திற்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். சமீபத்தில் ஒரு 3 மாதங்களுக்கு முன்பதாக வந்த ஒரு செய்தி பத்திரிகை, ஹிந்து செய்தி பத்திரிகையில் அது வந்தது. அந்த செய்தியினுடைய தலைப்பு டேட்டா டொமஸ்டிக் வயலன்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அட் 10 years ஹை டியூரிங் கோவிட் லாக்டவுன். இந்த கோவிட்-19 வந்த இந்த பெருந்தொற்று காலத்திலே குடும்ப வன்முறைகள் முன் எப்பொழுது இல்லாத அளவிலே, 10 ஆண்டுகளிலே இல்லாத அளவிலே அதிகரித்திருக்கு. இன்றைக்கு எல்லா இடங்களிலும் நாம் காண்கிறது என்னங்க? சமாதானம் இன்மையை காணுகிறோம். சமாதானத்தை தேடுகிறவர்கள் குறைந்து கொண்டு போகிறார்கள். சமாதானத்துக்காக ஜெபிக்கிறவர்கள், விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் குறைந்து கொண்டே போகிறார்கள். இந்த யூதா ஜனங்கள் யார்? அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். இந்த தேவனுடைய பிள்ளைகள் சமாதானத்தை தேட வேண்டும், சமாதானத்திற்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஆண்டவராகிய இயேசு மலை பிரசங்கத்தை பேசுகிற வேளையிலே மத்தேயு 5ஆம் அதிகாரத்துடைய 9ஆம் வசனத்திலே, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு நாம போய் ஒரு இடத்துல என்ன சொல்லிட்டு இருக்கோம் தெரியுமா? ஓ, நான் தேவனுடைய பிள்ளை, ஓ நான் கர்த்தருடைய பிள்ளை, ஓ நான் ஆண்டவருடைய பிள்ளை. இதை நாம சொல்றோம். ஆனா ஆண்டவர் நமக்கு அதை சொல்ல வேண்டுமானால், ஆண்டவர் நம்மை பார்த்து நீ என்னுடைய பிள்ளை என்று சொல்ல வேண்டுமானால், ஐ ஷுட் ஹேவ் an ஐடென்டிட்டி. எனக்கு ஒரு அடையாளம் இருக்கணும். அந்த அடையாளம் என்ன? நான் சமாதானம் பண்ணுகிறவன். வசனத்தை பாருங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்.
இந்த நாட்களில், இந்த கொரோனா நாட்களில் நம்முடைய குடும்பத்தை கவனிச்சு பாருங்க. நம்முடைய குடும்பம் சமாதானமாக இருக்குதா? நம்முடைய குடும்பத்துடைய ஐக்கியம் இந்த நாட்களிலே வளருதா? இந்த கொரோனா நாட்களில் சிறைப்பட்டு போன காலத்தில் எல்லாரும் சண்டை இருக்கு. நம்மை சுற்றி வர இருக்கிற இடங்களில் எல்லாம் சண்டை நடக்குது. எல்லாருடைய வீட்டிலேயும் சச்சரவு இருக்கு. எல்லா வீடுகளையும் சமாதான குலைவு இருக்கு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய அடையாளம் என்ன? நாம் பீஸ் மேக்கர்ஸ், சமாதானம் பண்ணுகிறவர்களாகவும் சமாதானத்துக்காக விண்ணப்பம் பட்டுள்ளதாக இருக்க வேண்டும். அதே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 43-44 வசனங்களை கவனிங்க. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அருமையான தேவஜனமே, சிறைப்பட்டு போன காலத்தில் நாம் சமாதானத்தை தேடி அதற்காக ஜெபம் பண்ணுங்கள் என்ற செய்தியை ஆண்டவர் 3வது செய்தியாக கொடுக்கிறார். 4வது செய்தியை கவனிங்க. 4வது செய்தி எரேமியா 29ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே இருக்கிறது. மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் குறிகாரரும் உங்களை மோசம் போக்க ஒட்டாதிருங்கள், சொப்பனம் காண பண்ணுகிற உங்கள் சொப்பனக்காரருக்கு செவிகொடாமலும் இருங்கள் என்று இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்கதரிசனம் உரைக்கிறார்கள், நான் அவர்களை அனுப்பினதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். 4வது செய்தி என்ன? Do not trust false prophets. தயவு செய்து பொய்யான தீர்க்கதரிசிகளை நம்பாதிருங்கள், பொய்யான தீர்க்க தரிசனங்களை நம்பாதிருங்கள் என்ற செய்தியை கர்த்தர் அனுப்புகிறார். அருமையான தேவஜனமே, ஒரு கூட்டத்தார் சிறையிருப்பிலே இருக்கிறார். எத்தனை காலம் இந்த சிறையிருப்பு இருக்க போகிறது என்று அவர்களுக்கு தெரியாது. ஒரு வருடத்தில் வந்து இன்னும் 2 வருடத்தில் இந்த சிறையிருப்பு முடிந்துவிடும், நீங்கள் திரும்ப உங்களுடைய பழைய யூதா பட்டணத்துக்கு போய்விடலாம், எருசலேம் நகரத்துக்கு போய்விடலாம் என்று சொன்ன உடனே மிகவும் சிறைப்பட்டு போன நிலையிலே இருக்கிற மனநிலையிலே உடனடியாக அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராகிறார். ஆனால் உண்மையாக தேவன் 2 ஆண்டுல திருப்பி அனுப்ப போறாரா? இல்லை. இந்த சிறையிருப்பின் காலம் 70 வருஷம் இருக்கணும். இந்த 70 வருஷத்தின் முடிவிலே தான் அந்த சிறையிருப்பு அவங்க முடிய போகிறது. ஆனால் 2 வருஷத்துலேயோ 4 வருஷத்துலேயோ ஒருத்தர் வந்து சொன்னார்னா அதை கேட்கறதுக்கு மனசுக்கு சந்தோஷம்தான். ஆனால் அது உண்மையான தீர்க்கதரிசன வசனம் தானா? ஆண்டவர் இந்த எச்சரிப்பை அவர்களுக்கு சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டு, இந்த நயவஞ்சகமான வார்த்தைகளை கேட்டு, இந்த பொய்யான வார்த்தைகளை கேட்டு, தேவன் அனுப்பாத இந்த வார்த்தைகளை கேட்டு தங்களுடைய இருதயத்திலே தோன்றுகிற எண்ணத்தை மாத்திரம் சொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் நாம் காண்கிற காட்சி என்ன? ஊரில் எல்லாம் தெருக்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குன்னு ஒரு குடுகுடுப்பக்காரன் வருவான். கிறிஸ்தவ குடுகுடுப்பக்காரங்க இன்னைக்கு எழும்பியிருக்காங்க நிறைய பேர். கொரோனா இத்தனையாவது நாளிலே முடிந்து விடும் என்று கர்த்தர் எனக்கு காண்பித்தார். 4 வருஷத்தில் முடிஞ்சு. இதை நம்புறதுக்கு உடனடியாக மனது எத்தனிக்கிறது. ஆண்டவர் எச்சரிக்கிறார், இந்த வார்த்தைகளை கேட்டு தயவு செய்து நீங்கள் இந்த நாட்களில் ஏமாந்து போகாதிருங்கள். ஆண்டவர் எப்படிப்பட்ட எச்சரிப்பை அவர்களுக்கு அனுப்பினார் என்று தெரியுமா? இந்த பபிலோன் சிறையிருப்புக்குள்ளே இருக்கிற தீர்க்கதரிசிகள் அவர்கள் இந்த வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை மாய்மாலம் பண்ண பார்க்கிறார். அப்ப 2 வருஷத்துல திரும்பி போவேன்னு சொன்னா நான் ஏன் வீட்டை கட்டணும்? 2 வருஷத்துல நான் திரும்பி போவேன்னு சொன்னா நான் ஏன் தோட்டத்தை நட்டணும்? 4 வருஷத்துல நான் போறேன்னு கேட்டா ஊர்ல போய் திருமணத்தை பண்ணிக்கலாமே, இங்க ஏன் பண்ணணும்னு சொல்லி கர்த்தருடைய உண்மையான கட்டளைக்கு செவி கொடுக்காமல் போலியான காரியங்களை அவர்கள் நம்ப ஆரம்பித்தார். அப்பொழுது ஆண்டவராகிய தேவன் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பாபிலோன் தேசத்துக்குள்ளேயே அனுப்புகிறார். எசேக்கியா 13வது அதிகாரம், எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களை கவனித்தால், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே,
தீர்க்கதரிசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக நீ தீர்க்கதரிசனம் உரைத்து தங்கள் இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர்களோடு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது, அதாவது தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதி கெட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ. இஸ்ரவேலே, உன் தீர்க்கதரிசிகள் வனாந்திரத்தில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார். நரி தந்திரமுள்ள மிருகம். நீங்கள் கர்த்தருடைய நாளிலே யுத்தத்திலே நிலை நிற்கும்படிக்கு திறப்புகளில் ஏறினதுமில்லை, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக சுவரை அடைத்ததுமில்லை, கர்த்தர் தங்களை அனுப்பாதிருந்தும் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லி அவர்கள் அபத்தத்தையும் பொய்க்குறிகளையும் தரிசித்து காரியத்தை நிர்வாகம் பண்ணலாம் என்று நம்பிக்கையாக இருக்கிறார். இந்த நயவஞ்சகமான பொய்யான தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் என்று தேவன் சிறையிருப்பில் இருக்கிறவர்களுக்கு செய்தி அனுப்புகிறார். இந்த கொரோனா பெருந்தொற்றில் இருக்கிறோம். இந்த கொரோனாவை குறித்து பல காரியங்கள் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக வெளியிட்டு வர்றாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும். நய வஞ்சக வார்த்தைகளுக்கும் நம்முடைய விசுவாசத்தை விட்டு விலகி போகிற வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்காமல் கர்த்தருடைய வசனத்தின் மேலே, எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையின் மேலே, அதை விளக்கி சொல்லுகிற தேவனுடைய தாசருடைய வார்த்தைகளின் மேலே தான் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டுமே தவிர போலியான தீர்க்கதரிசன வார்த்தைகளை நம்பி நாம் ஏமாந்து போய்விடக்கூடாது. ஐந்தாவது கடைசி செய்தியாக தேவன் சொல்லுகிறது என்ன? 29ஆம் அதிகாரத்துடைய 10ஆம் வசனத்திலே, பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படி உங்கள் மேல் என் நல்வார்த்தைகளை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐந்தாவது தேவனுடைய செய்தி என்ன? Put your trust in God who fulfills his good words. தம்முடைய நல் வார்த்தைகளை நிறைவேற பண்ணுகிற தேவன் மேலே நம்பிக்கையாயிருங்கள். இந்த பாபிலோனிய அரசாங்கம் ஒரு பலம் வாய்ந்த அரசாங்கம். அந்த அரசாங்கத்துடைய சிறையிருப்பில் இருந்து நாம் திரும்பி வருவோமா மீள மாட்டோமா என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு தேவன் ஒரு நல்ல வார்த்தையை அனுப்புகிறார். அந்த வார்த்தை என்ன? 70 வருஷம் நிறைவேற வேண்டும். இந்த 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை இந்த தேசத்துக்கு நான் கொண்டு வருவேன் என்று சொல்லுகிற வார்த்தை மாத்திரமல்ல, இது நல்ல வார்த்தை மாத்திரமல்ல, அது நிறைவேறுகிற வார்த்தை. இந்த நாட்களிலே நாம் இந்த தேசத்திலே பல நல்ல வார்த்தைகளை கேட்கிறோம். நம்மை ஆளுகிறவர்களும் அரசிலே இருக்கிறவர்களும் பல நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறார். சென்னையை சிங்கப்பூராக மாற்றுவோம் என்ற நல்ல வார்த்தை கேட்க ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஏழ்மையை ஒழிப்போம், கரிபி ஹட்டாவ், நல்ல வார்த்தை. 2 கோடி பேருக்கு ஒரு வருஷத்தில் நாங்கள் வேலை கொடுப்போம், அருமையான வார்த்தை. ஆனால் இந்த வார்த்தையெல்லாம் நல்ல வார்த்தையா இருக்கே தவிர நிறைவேறுகிற வார்த்தையா இருக்குதா? ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நான் நல்ல வார்த்தையை சொல்லுகிற தேவன் மாத்திரமல்ல, அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன். தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? ஏசாயா 55ஆம் அதிகாரத்துடைய 11ஆம் வசனத்திலே, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அது அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று வாசிக்கும். ஆண்டவருடைய வார்த்தை வெறும் நல்ல வார்த்தை மாத்திரமல்ல, அது நிறைவேறுகிற வார்த்தை. எரேமியா 33:11 ஆண்டவர் சொல்கிறார், 33:14 எரேமியாவிலே, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். இந்த தேவன் யார் பிரியமானவர்களே? வெறும் வார்த்தையை சொல்லிவிட்டு போகிறவர் அல்ல. சொல்லிவிட்டு இது நிறைவேற்ற முடியாமல் போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்ற தேவனும் அல்ல. அவர் வார்த்தைகளை நிறைவேற்றுகிற தேவன். யோசுவா தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்துக்கு வருகிறார். அந்த இறுதி கட்டத்தில் அவர் சொன்ன வார்த்தையை கவனிப்பீர்களானால்,
யோசுவா 23ஆம் அதிகாரத்துடைய 14ஆம் வசனத்திலே, இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லோரும் போகிற வழியே போகிறேன், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துமாவிலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் உங்களுக்கு நிறைவேறிற்று, அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. சாலமோன் ராஜாவுடைய அறிக்கை எப்படி இருந்தது? 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்துடைய 56வது வசனத்திலே, தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளிலே ஒரு வார்த்தையாகிலும் தவறி போகவில்லை. அருமையான தேவ ஜனமே, நாம் கர்த்தருடைய வார்த்தைகளிலே நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தை வெறும் வார்த்தை மாத்திரமல்ல, அது நிறைவேற பண்ணுகிற வார்த்தை என்பதையும் மறந்துடாதீங்க. இந்த ஆண்டவருடைய வார்த்தையினுடைய நிறைவேறுதலுடைய உச்சகட்டம் எங்கே இருந்தது தெரியுமா? ஆண்டவர் சிறையிருப்பை திருப்புவேன் என்று மாத்திரம் சொல்லவில்லை. ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், நீங்கள் எரேமியா 33ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால் 7ஆம் 8ஆம் வசனங்களை பாருங்க. நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்பிருந்தது போல் அவர்களை கட்டுவித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். வெறுமனே ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று சொன்ன தேவன் மாத்திரமல்ல, சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஆக்குவேன் என்று சொன்ன மாத்திரமல்ல, இந்த தேவன் சொன்ன முக்கியமான காரியம் என்ன என்று கேட்டால், எந்த ஒரு மனிதனாலும் எந்த ஒரு அரசியல்வாதியாலும் எந்த ஒரு ஆளுகிறவனாலும் எந்த ஒரு அதிகாரத்தினாலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை தேவன் செய்கிறார். அது என்ன தெரியுமா? அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் அவர்களை நீங்களாக்கி நான் சுத்திகரிப்பேன். அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த துரோகங்களை அவருடைய அக்கிரமங்களை நான் மன்னிப்பேன். ஆண்டவருடைய நல் வார்த்தையினுடைய உச்சம் என்ன தெரியுமா? The pinnacle of his good word. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். இந்த கொரோனா காலத்திலே தேவனாகிய கர்த்தர் நம்மை சிந்திக்க வைக்கிறார். நாம் சரியாக நடந்திருக்கிறோமா? தனிநபராக, குடும்பமாக, திருச்சபையாக, தேசமாக, சமூகமாக நாம் சரியாக நடந்திருக்கோமா? இந்த சிறையிருப்பின் காலத்திலே தேவன் அவர்களை கொண்டு போய் வைத்து இந்த காரியங்களை அவர்களை சிந்திக்க வைத்து சொன்னார், நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பது மாத்திரமல்ல, உங்கள் பாவங்களுக்கு நான் மன்னிப்பையும் தருவேன் என்று சொல்கிற நல்ல வார்த்தையை தேவன் நிறைவேற்றினார். அருமையான தேவ ஜனமே, கொரோனாங்கிற சிறையிருப்பில் இருக்கிறோம். அன்றைக்கு பபிலோனில் இருந்த யூதா ஜனங்களுக்கு செய்தி அனுப்பின அதே கர்த்தர் தான் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு செய்தி அனுப்புகிறார். தேவன் 5 செய்திகளை கொடுத்தார். முதலாவது செய்தி என்ன? இந்த சிறையிருப்புக்கு போக பண்ணின தேவன் நான் தான். 2வது, இந்த சிறையிருப்பில் இருக்கும் பொழுது நீங்கள் பதற வேண்டாம், காரியங்களை எப்பொழுதும் போல செய்யுங்கள். 3வது, நீங்கள் சமாதானத்தை தேடி அந்த சமாதானத்துக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். 4வதாக, பொய்யான தீர்க்கதரிசிகளை நீங்கள் தீர்க்க தரிசனங்களையும் நம்பாமல் எச்சரிக்கையாயிருங்கள். 5வது, அந்த நல்ல வார்த்தையை நான் நிறைவேற்ற பண்ணுவேன், என் மேலேயே நீங்கள் நம்பிக்கையாருங்கள். அதே தேவன் தான் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எரேமியாவை கொண்டு சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களுக்கு செய்தி அனுப்பின அதே கர்த்தர் இன்றைக்கு கொரோனா என்கிற பெரும் சிறையிலே மாட்டிக்கொண்டிருக்கிற எங்களுக்கும் இந்த செய்தியை அனுப்புகிறீர். அன்றைக்கு சொன்ன அதே காரியங்களை எங்களுக்கும் சொல்லுகிறீர். ஆண்டவரே, நாங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து உம்முடைய சமூகத்திலே எங்களை திருத்தி நீர் நிறைவேற்ற போகிற நல்ல வார்த்தைக்காக காத்திருந்து உண்மையிலே நம்பிக்கையாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.